நாமம் மைமைப்படுவதாக. நம் எல்லோரும் இந்த நல்ல நேரத்திலே பரிசுத்த வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். நம்முடைய வாக்குத்தத்த வசனத்தை யாராகிலும் ஒருவர் நாம் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். 126வது சங்கீதம் 5வது வசனம், இந்த 8வது மாதத்திற்கான ஆகஸ்ட் மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனம். ஆகவே நாம் யாவரும் திருப்பிக் கொள்ளலாம். நாம் எடுத்து வாசிப்போம். 126:5. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். 7 மாதம் நம்ம விதைத்த ஒவ்வொரு கண்ணீரையும் கர்த்தர் இந்த 8வது மாதத்திலே அதை கம்பீரமாய் அறுக்க வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையில் சொன்னது போல நம்ம விதைத்த கண்ணீருக்கு கர்த்தர் மகிழ்ச்சியை கொடுப்பார். ஆமென். நம்ம விதைத்த கண்ணீருக்கு கர்த்தர் பலனை கொடுப்பார். ஹல்லேலூயா. இப்போது விதைத்து கொண்டு இருக்கிற கண்ணீருக்கு கர்த்தர் மகிழ்ச்சியை கொடுப்பார். கர்த்தர் பலனை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இனிமேல் ஒரு வேளை விதைக்க வேண்டி இருந்தால் அதற்கும் கர்த்தர் மகிழ்ச்சியை கொடுப்பார். அதற்கும் கர்த்தர் பலனை கொடுப்பார். அதை தான் நாம் இங்கே நியூஸ் லெட்டரிலே ஸ்தோத்திரம் முதல் 2 வார்த்தை நாம் குறிப்பிட்டு இருக்கிறோம். கண்ணீருக்கு மகிழ்ச்சி, கண்ணீருக்கு பலன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிறார். நம்ம கண்ணீரை கர்த்தர் துருத்தியில வைத்திருக்கிறார். என் அழுகை யாருக்கும் தெரியாது, என் கண்ணீர் யாருக்கும் தெரியாது, என் உடைப்பு யாருக்கும் தெரியாது, என் வேதனை யாருக்கும் தெரியாது, என் சஞ்சலம் யாருக்கும் தெரியாது. என்னுடைய மனவேதனை, மனக்குமுறல், நான் ஸ்தோத்திரம் அழுது கொண்டு இருப்பது, நான் துக்கித்து கொண்டு இருப்பது ஒருவருக்கும் தெரியாது, அறியாது, புரியாது என்று நாம் நினைக்கலாம். ஆனால் நம் தேவன் ஸ்தோத்திரம் நம்ம கண்ணீரை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். நம்ம கண்ணீரை கர்த்தர் களிப்பாக மாற்றுவார், களிப்பாக மாற்றுவார், களிப்பாக மாற்றுவார், ஆனந்தமாக மாற்றுவார், ஆனந்த சந்தோஷமாக மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நிறைய நம்ம ஸ்தோத்திரம் கண்ணீரை விதைத்திருக்கிறோம் என்று சொன்னால், மீண்டும் சொல்லுகிறேன், நிறைய நம்ம மகிழ்ச்சியை அறுக்க போகிறோம், நிறைய நம்ம பலனை நாம் அறுக்க போகிறோம். ஆமென். எந்த அளவுக்கு நாம் கண்ணீரை விதைத்தோமோ அந்த அளவுக்கு நமக்கு பிரதிபலன் மிகுதியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அது இந்த 8வது மாதம் இருக்கிறது. அது ஸ்தோத்திரம் நமக்கு இந்த வாக்கு தத்தத்தில் இருக்கிறது. தேவன் இந்த நாளில் நமக்கு அதை செய்ய போகிறார், தரப்போகிறார், கொடுக்க போகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். நமக்கு புரியபடி சொல்லுகிறேன், நாம் எந்த சூழ்நிலைக்காக நம்ம நினைத்து அழுதோமோ அந்த சூழ்நிலைக்கு கர்த்தர் நல்ல பலனை நமக்கு கொடுப்பார். ஆமென், ஸ்தோத்திரம். ஒருவேளை நீண்ட நாள் நம்ம பிரயாசப்பட்டு அந்த பிரயாசம் நிறைவேறவில்லை என்று சொல்லி நம்ம எதற்காக அழுதோமோ அந்த பிரயாசத்துக்கு கர்த்தர் பலனை நமக்கு கொடுப்பார். ஆமென். நம்ம எந்த காரியத்துக்கு நெடுநாள் நம்ம காத்திருந்து இன்னும் நடக்கலைன்னு நம்ம சோர்ந்து போய் அழுதோமோ அந்த காரியத்துக்கு கர்த்தர் பலனை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பல நாட்கள் நீங்கள் உபவாசம் பண்ணி அந்த உபவாசத்தில் கூட எனக்கு ஆண்டவர் ஒரு பலன் கொடுக்கலையே என்று ஸ்தோத்திரம் ஒருவேளை நம்ம திகைத்து இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் இந்த 8வது மாதம் நல்ல பலனை கொடுப்பார். ஆமென். நீங்கள் குடும்பமாக காத்திருந்து இல்லை குடும்பமாக ஜெபித்திருந்து இன்னும் என் குடும்பத்திற்கு வரலையே, என் குடும்ப ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரலையே என்று காத்து கொண்டிருக்கிற காரியத்திற்கு கர்த்தர் இந்த 8வது மாதம் சொல்லுகிறார், அதற்கு நல்ல பலன் உண்டு. ஆமென், ஆமென், ஆமென். ஒருவேளை நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் உடைக்கப்பட்டு உங்கள் தனிமையில் நீங்கள் சோர்ந்து போய் பல நேரங்களில் சஞ்சலப்பட்டு யாருக்கும் தெரியாமல் 4 சுவற்றுக்குள்ளே கூட நீங்கள் வடிக்கிற கண்ணீருக்கு தோத்துறோம், இரவிலேயோ தனிமையிலேயோ சோத்துறோம் யாரும் இல்லாத நேரத்திலேயோ வடித்த ஒவ்வொரு கண்ணீருக்கும் இது 8வது மாதம் கர்த்தர் நல்ல பலனை கொடுப்பார். ஆமென், 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 ஹல்லேலூயா. நம் தேவன் கண்ணீருக்கு பலனை கொடுக்க
கொடுக்கிற தேவன். நம் தேவன் கண்ணீருக்கு அற்புதம் செய்கிற தேவன். அவர் கண்ணீரை காண்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்ப நம்ம கண்ணீரை அவர் பார்க்காமல் இல்லை. அவர் சோத்திரம் நம்முடைய கண்ணீர் அவருடைய முகத்துக்கு மறைவா இல்லை. ஒருவேளை மனிதன் கூட பார்த்துட்டு ஏன் அலறீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போயிட்டு விடலாம். ஆனால் நம் தேவன் கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிறவர். அப்போ கண்ணீருக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற வேளையில் ஏற்ற பலனை கொடுக்கிறவர். அதை இந்த மாதம் நமக்கு வாக்கு தத்தத்தில் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதை நான் உனக்கு தருவேன் என்று. ஆமென். சங்கீதம் 126:5 அவர் சொல்லி இருக்கிறார். அந்த கண்ணீருக்கு கர்த்தர் நமக்கு நல்ல பலனை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இந்த 126வது சங்கீதம் 3 காரியத்தை மையப்படுத்தி சொல்லுகிறது. கண்ணீருக்கு ஸ்தோத்திரம், நல்ல முடிவு, நல்ல பலன், நல்ல மகிழ்ச்சி, ஸ்தோத்திரம் அப்படி என்று சொல்லுகிறது. அதையே இங்க நம்ம பார்க்கும்போது ஸ்தோத்திரம், இந்த சங்கீதத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு கர்த்தர் என்ன செய்தார் அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னாக்கா, தங்கள் கண்ணீருக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லுகிறார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கண்ணீர் என்ன காரியத்தை செய்யும்னு சொன்னா, கண்ணீர் பெரிய காரியத்தை செய்யும். ஆமென். கண்ணீர் சின்ன காரியத்தை செய்யாது. கண்ணீர் என்ன காரியத்தை செய்யுமா? பெரிய காரியத்தை செய்யுமா? ஆமென். அப்போ யாரெல்லாம் நம்ம கண்ணீர் சிந்தி கொண்டு இருக்கிறோமோ, கண்ணீர் சிந்தினோமோ, நாம சின்ன காரியத்தை அல்ல பெரிய காரியத்தை பார்க்க போறோம். எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆமென். இன்றைய செய்தியின் தலைப்பு அதுதான். கண்ணீருக்கு பெரிய காரியம் நடக்கும். ஆமென். கண்ணீருக்கு பெரிய காரியம் நடக்கும். ஆமென். நமது கண்ணீருக்கு பெரிய அற்புதம் நடக்கும். நம்ம கண்ணீருக்கு பெரிய அதிசயம் நடக்கும். நம்ம கண்ணீருக்கு பெரிய மகிமை கிடைக்கும். நம்ம கண்ணீருக்கு பெரிய மகிழ்ச்சி கிடைக்கும். நம்ம கண்ணீருக்கு பெரிய பலன் கிடைக்கும். நம்ம கண்ணீருக்கு பெரிய சகாயம் கிடைக்கும். நம்ம கண்ணீருக்கு பெரிய கிருபை கிடைக்கும். நம்ம கண்ணீருக்கு பெரிய பிரதிபலன் கிடைக்கும். நம்ம கண்ணீருக்கு நாம நினைச்சதை விட பெரிய அற்புதம் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. 3 காரியத்தில் முதலாவது பெரிய காரியம் என்னவென்று சொன்னால், ஸ்தோத்திரம், முதல் வசனத்தை வாசிக்கிறோம், 2வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம், சேர்ந்து வாசிப்போம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். 3வது வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் கண்ணீருக்கு பெரிய காரியத்தை செய்தாராம். முதல் வசனத்துல எங்க செய்தார்னு சொல்றாங்க இஸ்ரவேல் ஜனங்களே. அவங்க சொல்றாங்க எங்க செய்தாருன்னா, எங்க சிறையிருப்பை திருப்பும் போது அப்படின்னு சொல்றாங்க. ஆமென். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் எங்க பெரிய காரியத்தை செய்கிறாரா கண்ணீருக்கு அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சிறையிருப்பை மாற்றுகிற இடத்தில் செய்கிறார். ஆமென். நம்ம வாழ்க்கையில என்னென்ன சிறையிருப்பு இருக்கிறதோ அந்த சிறையிருப்பை மாற்றும்படி கர்த்தர் கண்ணீருக்கு பெரிய காரியத்தை செய்கிறார். நம்ம வாழ்க்கையில எத்தனை சிறையிருப்புகள் இருக்கிறதோ அத்தனை சிறையிருப்புகளும் நம்ம கண்ணீரை கொண்டு கர்த்தர் மாற்றுவாராம். ஆமென், ஆமென். நம்ம வாழ்க்கையில அநேக சிறையிருப்புகள். ஒரு சிறைன்னு சொன்னா சாதாரண அனுபவம் அல்ல. ஒரு சிறை என்பது ஸ்தோத்திரம் ஒரு கொடுமையான ஒரு அனுபவம். சாதாரண நமக்கு இப்போது தெரிஞ்சதான ஒரு சிறை என்பது ஒரு ஜெயில். ஸ்தோத்திரம், ஒரு கைதி, ஒரு குற்றவாளி, அவன் ஸ்தோத்திரம் சிறையிருப்புக்கு போகும்போது அவனுக்கே அந்த ஒரு சிறை ஒரு கொடுமையானதாய் தெரியும். அவர்களுக்கே அந்த சிறை சகிக்க முடியாததா தெரியும், தாங்கிக் கொள்ள முடியாததாய் தெரியும், வேதனைக்குரியதா தெரியும். தப்பு செய்கிற வரைக்கும் அந்த ஸ்தோத்திரம் மனுஷனுக்கு பெருசாக தெரியாது. அவன் தப்பு செய்த பிறகு, கைது ஆன பிறகு, குற்றவாளி ஆன பிறகு, அவன் ஒரு சிறைக்கு போன பிறகு, சிறை கைதி ஆனதுக்கப்புறம் அவனுக்கு புத்தி தெளிந்து ஸ்தோத்திரம் அவன் சொல்லுகிறான், இந்த தப்பை நான் ஏன் தான் செய்தேனோ அப்படி என்று.
அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இன்னைக்கு இந்த காலத்தில் அநேக ஸ்தோத்திரம் இந்த யூடியூப் செய்தியில் சிறைக்கு போயிட்டு வந்தவங்க அநேகர் பேட்டி கொடுத்துருக்குறாங்க, அநேகம் இருக்கிறது. அதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க அந்த தவறை செய்கிறதுக்கு முன்னாடி பெரிய வீரனை போல, பெரிய பலசாலியை போல கம்பீரமாக, நான் தான் பெரிய ரவுடி, நான் தான் பெரிய தாதா, நான் தான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி செய்துவிட்டு சிறைக்கு போய் வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்க கொடுக்குற பேட்டி இருக்குதே, அழுது கொண்டும் கண்ணீரோடும் மனவேதனையோடும் பயங்கர சஞ்சலத்தோடும், நான் ஏன் தான் அந்த சிறைக்கு போனேனோ, தெரியாதத்தனமான அந்த தப்பை பண்ணிட்டேன் அப்படின்னு பல கைதிங்க, பல குற்றவாளிங்க, பல சிறைக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க கண்ணீர் மல்க மல்க அழுது அழுது பேட்டி கொடுக்கறத பார்க்க முடிகிறது. அப்போ ஒரு சிறை என்பது அவ்வளவு சாதாரணமானதல்ல. அல்லேலூயா. ஒரு சிறை என்பது அவ்வளவு எளிதானதல்ல. ஒரு சிறை என்பது சோத்திரம் அது உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லக்கூடிய ஒரு ஸ்லோ பாய்சனான ஒரு இடமானது, ஒரு சாதாரண ஜெயில். ஆனால் இவங்களுக்கு கிடைத்த சிறையிருப்பு என்பது இப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்பு அல்ல. இவர்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு சிறையிருப்பு என்பது சொந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு, சொந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு, சொந்த தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்திற்கு தன்னுடைய உடைமைகளை எல்லாம் இழந்து இன்னொரு ராஜாவிடத்தில், இன்னொரு தேசத்தில், இன்னொரு அதிகாரி இடத்துல போய் அவர்கள் அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு அனுபவம். அப்படின்னாக்கா சுதந்திரம் இல்லாத ஒரு அனுபவம், அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு அனுபவம், சோத்திரம் சிறைக்கு போகப்பட்ட ஒரு அனுபவம், தனக்கு சுயாதீனம் இல்லாத ஒரு அனுபவம், எதையும் செய்ய முடியாது, தான் விருப்பத்துக்கு எதையும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட அனுபவத்தில் இவர்கள் சிறைப்பட்டு பாபிலோனுக்கு போன ஒரு அனுபவம். இப்படி போன இடத்துல ஸ்தோத்திரம் கர்த்தர் அவங்க கண்ணீருக்கு பெரிய காரியத்தை செய்தாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. தான் விரும்பினதை செய்ய முடியாது, தான் ஆசைப்பட்ட மாதிரி இருக்க முடியாது, தான் நினைச்சதை எதையுமே பண்ண முடியாது, தான் நினைச்சபடி வாழ முடியாது, சாப்பிட முடியாது, தன்னுடைய விருப்பத்துக்கு மாறாக தான் எல்லாம் நடக்கும். இப்படிப்பட்ட சிறையிருப்புக்கு போனவங்களை கர்த்தர் அவங்க கண்ணீரை கொண்டு அந்த சிறையிருப்பில் இருந்து கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தாராம். ஆமென், ஆமென். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், என் வாழ்க்கையில் கூட எதுவுமே நான் நினைச்ச மாதிரி இல்லையே, ஸ்தோத்திரம், அதுதான் நம்முடைய சிறையிருப்பு. ஒருவேளை நான் எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே நடக்கலையே, ஒன்று கூட அமையலையே, எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன், எவ்வளவோ பிரயாசப்படுறேன், எவ்வளவோ உழைக்கிறேன், எந்தவித வளர்ச்சி என் வாழ்க்கையில் இல்லை, எந்தவித முன்னேற்றம் இல்லை, இந்த சிறையிருப்பு மாறலை, இந்த நோய் போகலை, இந்த பிசாசு போகலை, இந்த கடன் தொல்லை தீரலை, இந்த எடுத்த காரியம் முடியலை, இது நடக்கணும் பார்த்தா நடக்கலை, எதை தொட்டாலும் நஷ்டம், எதை பண்ணாலும் அதில் ஒரு வேதனை, எந்த மனுஷன் வந்தாலும் என்னை வேதனைப்படுத்துகிறான், வெக்கப்படுத்துகிறான், அவமானப்படுத்துகிறான், நான் எங்கே போனாலும் துக்கத்தை தான் சம்பாதிக்கிறேன், நான் கஷ்டத்தை தான் சம்பாதிக்கிறேன், இதயம் நொறுங்குண்டு தான் நான் இருக்கிறேன், நான் வேதனைப்பட்டு தான் இருக்கிறேன், என் வேதனை தீரலை, என்னுடைய ஸ்தோத்திர பாரங்கள் போகலை, எனக்கு பல நேரத்தில் குடும்பத்திலேயே எனக்கு குழப்பம், எனக்கு கணவரால் நிம்மதி இல்லை, மனைவியால் சந்தோஷம் இல்லை, பிள்ளைகளால் எந்தவித லாபம் இல்லை, எனக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த வழியும் எனக்கு திறக்கப்படலை, அடைக்கப்பட்டது போல இருக்கிறது. பல காரியத்தை நினைக்கும் போது என் வாழ்க்கையில் எனக்கே நான் ஏன் தான் வாழறேனோ அப்படி என்ற ஒரு கேள்வி எழும்புது. பல நேரத்தில் பயம் வருது, பல நேரத்தில் எனக்கு ஸ்தோத்திரம் என் வாழ்க்கை எனக்கு பிடிக்காமல் இருக்கிறது, சில நேரங்களில் மரணத்தை குறித்த எண்ணம் கூட வருகிறது. இப்படி பல சிறையிருப்புகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கப்புறம் நான் என்ன தான் பண்ண போகிறேனோ அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம வாழ்க்கையில் எழும்பலாம். அது ஒரு சிறையிருப்பு. இப்படி 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 நம்ம வாழ்க்கையில் எழும்பி வருகிற ஒவ்வொரு சிறையிருப்பையும் ஆண்டவர் சொல்கிறாரு, ஸ்தோத்திரம், நீ சிந்தின கண்ணீரை கொண்டு நான் அதற்கு பெரிய காரியத்தை செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
நீ சிந்தின கண்ணீரை கொண்டு இத்தனை சிறையிருப்புகளும் உனக்கு பெரிய காரியமாக மாறும். இத்தனை சிறையிருப்புகளும் வாழ்க்கையில் இருந்தாலும் ஸ்தோத்திரம், அந்த சிறையிருப்பு திருப்புவதற்கு இன்னொருத்தர் வந்து திருப்ப முடியாது. அந்த சிறையிருப்பை மாற்றுவதற்கு இன்னொரு மனுஷன் வந்து மாற்ற முடியாது. அந்த சிறையிருப்பை எடுத்து போட, இந்த கஷ்டங்களை எல்லாம் எடுத்து போட, இப்பொழுது நான் சொன்ன அத்தனை சூழ்நிலைகளையும் நம்மை விட்டு விலக்கி போட நம்ம சுற்றி இருக்கிற ஒருவரால் முடியாது. ஆமே, நம்ம சிந்தின கண்ணீர் ஒன்று தேவ சமூகத்தில் இருந்து நமக்கு பெரிய காரியத்தை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பல நேரத்தில் நம்ம ஸ்தோத்திரம் துன்பப்படும் போது என்ன கேட்குறேன், ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி, எதற்கு ஆண்டவரே எனக்கு இப்படி, ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி அனுமதிக்கிறீங்க, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த ஆள் இப்படி கொடுத்தீங்க, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த சூழ்நிலை இப்படி கொடுத்தீங்க. ஐயோ, இதெல்லாம் நினைக்கும் போது அவ்வளவு கஷ்டமாக இருக்குதே, அவ்வளவு துன்பமாக இருக்குதே, அவ்வளவு வேதனையாக இருக்குதே அப்படி நம்ம நினைப்போம். ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட சிறையிருப்பெல்லாம் நமக்கு அவசியம். ஆமே, ஆமே. நம்ம வேணான்னு தான் நினைப்போம். ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்பு, எனக்கு இப்படிப்பட்ட சிறையிருப்பு தேவையில்லையே, எனக்கு இப்படிப்பட்ட சிறையிருப்பு அவசியம் இல்லையே, எனக்கு இப்படிப்பட்ட சிறையிருப்பு முக்கியம் இல்லையே, இப்படிப்பட்ட சிறையிருப்பு எனக்கு எதற்கு மனுஷிகத்தில் இப்படி தான் நினைக்க தோணும். ஆனால் இப்படிப்பட்ட சிறையிருப்பு வழியாக போனாதான் ஸ்தோத்திரம் கர்த்தர் செய்கிற பெரிய காரியத்தை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்க 1 வருஷம் 2 வருஷம் சிறையிருப்பில் அவங்க இல்லை, 70 வருஷம் சிறையிருப்பில் இருந்தாங்க, 70 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க, 70 வருஷம் கஷ்டத்தில் இருந்தாங்க, 70 வருஷம் பாடுகள் இருந்தாங்க, 70 வருஷம் தவிப்பில் இருந்தாங்க, 70 வருஷம் போராட்டத்தில் இருந்தாங்க, 70 வருஷம் நிந்தனையில் இருந்தாங்க. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதன் வழியாக நம்ம கடந்து போகும்போது தான், இதன் வழியாக நம்ம புறப்பட்டு போகும்போது தான் ஸ்தோத்திரம் அந்த சிறையிருப்பில் ஆண்டவர் வந்து நிற்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த சிறையிருப்பில் இருந்து ஆண்டவர் நம்மளை எப்படி மீட்கிறார்னு நம்ம பார்க்க முடியும். நம்ம தேவன் எப்படி செயல்படுறாருன்னு நம்ம பார்க்க முடியும். இப்படிப்பட்ட கஷ்டங்கள் வழியாக நம்ம போகும்போது தான், கண்ணீர் வழியாக நம்ம போகும்போது தான் அந்த இடத்துல என் ஆண்டவர் எனக்காக வந்து என்ன செய்கிறார் என்பதை நீங்களும் நானும் உணர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. முள்ளு நம்ம காலில் குத்தினாதான் அந்த முள்ளுடைய தன்மை என்னன்னு நமக்கு தெரியும். ஒரு நெருப்பு நம்மளை சுட்டாதான் அந்த நெருப்புடைய தன்மை என்னன்றது நமக்கு தெரியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு பசி நம்மளை கொன்னாதான் அந்த சாப்பாட்டுடைய அருமைனா என்னன்னு தெரியும். ஒரு தாகம் நம்மளை வாட்டினாதான் தண்ணீருடைய ஸ்தோத்திர அருமைனா நமக்கு என்னன்னு புரியும். ஒரு வறுமை நம்மளை வாட்டினாதான் பணத்துடைய ஸ்தோத்திரம் அருமை நமக்கு புரியும். அந்த மாதிரி ஒரு சிறையிருப்பு நம்ம வாழ்க்கையில் வந்தாதான், நம்ம அழுதாதான், நம்ம கண்ணீரை சிந்தினாதான் அந்த கண்ணீருக்கு என்ன வேல்யூ இருக்குது, அதுக்கு கர்த்தர் என்ன அந்த கண்ணீருக்கு பதிலை கொடுக்கறான்னு நமக்கு தெரியும். அல்லேலூயா, ஆமென். என் வாழ்க்கையில் கஷ்டமே வரக்கூடாது, கஷ்டமே வரக்கூடாது, கஷ்டமே வரக்கூடாது அப்படின்னா நான் அழவே கூடாது, நான் நிம்மதியாக தான் இருக்கணும், எனக்கு துன்பமே வரக்கூடாது, சிறையிருப்பே வரக்கூடாது, அடிமைத்தனமே வரக்கூடாது, போராட்டமே வரக்கூடாது, மனசு உடையவே கூடாது. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக காலையில் மலர்ற ஒரு மலரை போல, ஒரு ரோஜா பூவை போல, ஒரு மல்லை பூவை போல, ஒரு மல்லிகை பூவை போல, ஒரு முல்லை பூவை போல அப்படியே இருக்கணும். அப்படின்னா ஸ்தோத்திரம் அது கசங்கினாதான் ஸ்தோத்திரம் அதனுடைய ஸ்தோத்திரம் மனம் வீசும். அது வாடும்போது தான் மனம் வீசும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த மாதிரி நம்மளுடைய கண்ணீர் பெருகும்போது தான் நம்மளுடைய தேவன் அந்த இடத்துல என்ன பெரிய காரியத்தை செய்கிறார் என்பதை நீங்களும் நானும் அந்த வழியாக கடந்து போகும்போது தான் பார்க்க முடியும். நம்ம தேவன் எவ்வளவு அற்புதர்னு பார்க்க முடியும். நம்மள தேவன் எவ்வளவு சுகத்தின் காரணர்னு பார்க்க முடியும். ஒரு மனுஷன் நம்மளை உடைச்சாதான் ஒரு தேவன் நம்ம தேற்றுவதை பார்க்க முடியும். ஆமென். ஒரு உடைப்பு இல்லாமல் ஒரு உருவாக்குதல் இருக்காது. ஆமென். அப்போ நம்ம ஸ்தோத்திரம் கண்ணீரோடு நம்ம எதெல்லாம் விதைத்திருக்கிறோமோ, நம்மளை எதையெல்லாம் சிறையிருப்பாய் வைத்திருக்கிறதோ, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் அவங்க கண்ணீருக்கு கர்த்தர் சிறையிருப்பை மாற்றி பெரிய காரியத்தை செய்தார்.
இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், ஆண்டவர் நம்மளை சுற்றி இப்படி சரியில்லாத இருக்கிற சிறையிருப்புகளை மாற்றி கர்த்தர் நமக்கு பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. சில நேரத்தில் சிலருக்கு சரீரமே நமக்கு சிறையிருப்பாக இருக்கும். நம்ம உடலே சிறையிருப்பாக மாறிடும். ஐயோ, இந்த உடம்பை வச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியலையே, இந்த காலை வச்சுக்கிட்டு நடக்க முடியலையே, ஐயோ இந்த சரீரத்தை வச்சுக்கிட்டு படாத பாடாக இருக்குதே, இந்த உடலை வச்சுக்கின்னு பயங்கரமான நமக்கு பிரச்சனையாக இருக்குதே. சிலருக்கு ஸ்தோத்திரம் தன்னுடைய வேலை ஸ்தலத்தில் அப்படி இருக்கும், சிலருக்கு குடும்பத்தில் இருக்கும், சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் இருக்கும், சிலருக்கு ஸ்தோத்திரம் அவங்களுடைய ஸ்தோத்திரம் தேவைகள் மத்தியில் இருக்கும். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சிறையிருப்பு வாட்டி வதைக்க தான் செய்யும். அவரவருக்கு ஸ்தோத்திரம் தேவன் என்ன அளந்திருக்கிறாரோ அந்தந்த இடத்துல ஒரு சிறையிருப்பு நிச்சயமாக இருக்கும். அல்லேலூயா. 4 பிள்ளை இருக்கும், 4 பிள்ளையால் நமக்கு எதுவும் நிம்மதி இருக்காது. ஆமென். அது ஒரு சிறையிருப்பு. ஆமென், ஆமென், அல்லேலூயா. நம்மளை சுற்றி அநேகர் இருப்பாங்க, ஒருவராலும் ஒரு லாபம் இருக்காது. அது ஒரு சிறையிருப்பு. ஆமென், ஸ்தோத்திரம். சிறையிருப்பு, சிறையிருப்பு, சிறையிருப்பு. நம்மளை சந்தோஷப்படுத்துகிறவங்களை விட நம்மளை துக்கப்படுத்துகிறவங்க ஏராளமாக இருப்பாங்க. விரலை விட்டு எண்ணி பார்த்தா ஸ்தோத்திரம், காலையில் தூங்கி எழும்பின நேரத்திலிருந்து நம்ம தூங்க போகிற நேரம் வரைக்கும் கொஞ்சம் உட்காந்து விரலை விட்டு எண்ணி பாருங்களேன். நம்மக்கிட்ட நல்ல மாதிரி யார் பேசினாங்க, சந்தோஷமாக யார் பேசினாங்க, நம்மளை கொஞ்சம் வேதனைப்படுத்தி, கொஞ்சம் நெருக்கி, கொஞ்சம் குத்தி காட்டி, கொஞ்சம் சொல்லி காட்டி பேசுகிறவங்க யாராக இருக்காங்க, கொஞ்சம் விரலை விட்டு எண்ணி பாருங்களேன். ஒரு நாளைக்கு உடைச்சவன் 10 பேர் இருப்பாங்க. கொஞ்சம் எதுவும் நிம்மதியாக பேசுகிறவங்க ஒரு ஆள் தான் இருப்பாங்க. அல்லேலூயா. ஏன் ஆண்டவரை இப்படி அனுமதிச்சிங்க அப்படின்னா ஸ்தோத்திரம், அவர் அனுமதிச்சது நல்லது. ஆமென். அவங்க உடைச்சதுனால தான் அவர் உருவாக்குறார். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படி ஒரு வாழ்க்கை தேவையாப்பா அப்படின்ற மாதிரி தான் கேள்வி இருக்கும். அப்படி ஒரு வாழ்க்கையில் தான் இயேசு இருப்பார். அதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. இப்படி ஒரு ஜீவன் இருக்கணுமா, அதான் நம்மளுடைய வாதமாக இருக்கும். அப்படி ஒரு ஜீவனோடு தான் ஸ்தோத்திரம் இயேசு இருப்பார். அப்படி ஒரு ஜீவனோடு தான் ஆண்டவருடைய ஸ்தோத்திரம் ஆறுதல் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஜீவனோடு தான் ஸ்தோத்திரம் கர்த்தர் செய்கிற பெரிய காரியம் இருக்கும். இது மனிதனுக்கு அந்தந்த மனிதனுக்கு வைக்கப்பட்ட ஒரு சிறை, ஒரு சிறையிருப்பு, ஒரு அடிமைத்தனம். அல்லேலூயா. பவுல் பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, ஆண்டவரே இந்த பலவீனத்தை தாங்க முடியலப்பா. ஒரு முறை இல்லை, 3 முறை கேட்குறாரு. இந்த முள் என்னை குத்துதுப்பா, வேண்டாம்ப்பா, எடுத்துருங்கப்பா. பவுல் என்ன பாவம் பண்ணார்? பவுல் என்ன துரோகம் பண்ணார்? பவுல் ஆண்டவருக்கு நல்ல ஊழியம் பண்ணார். பவுல் ஆண்டவருக்காக வைராக்கியமாக மரித்தார். பவுல் ஆண்டவருக்கு வைராக்கியமாக செயல்பட்டார். ஆனால் ஸ்தோத்திரம், என் பலவீனம் நீங்கள் உதவி செய்யுங்கப்பான்னு அவர் வேண்டுதல் செய்கிறாரு, ஜபம் பண்ணுறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, ஸ்தோத்திரம், பலவீனம் மாறாது, பலவீனம் இருக்கத்தான் செய்யும் ஸ்தோத்திரம், ஆனால் அந்த பலவீனத்தில் உனக்கு கிருபையை மட்டும் கொடுக்குறேன். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா அப்போ தான் என் கிருபை உன் கூட இருக்குதுன்றதை நீ உணரணும். ஆமென், அல்லேலூயா. அப்போ பல நேரத்தில் ஏன் ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு செய்கிறாரு? சிறையிருப்பான ஒரு காரியத்தை ஏன் வைக்கிறாரு? சிறையிருப்பான அனுபவம், சிறையிருப்பான ஒரு பக்குவம், சிறையிருப்பான ஒரு சூழ்நிலை, சிறையிருப்பான ஒரு செயல்கள், சிறையிருப்பான ஒரு காரியம் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் வருது? ஒரு பிரச்சனையானது ஏன் வருது? எதிர்மறையான ஒரு சூழ்நிலை ஏன் வருது? நெருக்கமான ஒரு சூழ்நிலை ஏன் நம்ம வாழ்க்கையில் வருது அப்படின்னு சொன்னால், அந்த சிறையிருப்பில் தான் தேவன் பெரிய காரியத்தை செய்கிறார் என்பதை அவர் காட்டுவதற்காக அதை வைக்கிறார். அல்லேலூயா. ஆமென், 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 அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் ஒரு பெரிய காரியத்தை பார்க்குறோன்னா, நம்ம ஸ்தோத்திரம் படுகிற ஒவ்வொரு சூழ்நிலையிலையும், சிந்தின ஒவ்வொரு கண்ணீரிலேயும் கர்த்தருடைய பெரிய காரியம் எனக்கு உண்டு. இன்னைக்கு நம்ம அதை விசுவாசிப்போம். ஆமென், நம்ம விசுவாசிப்போம். கர்த்தர் நிச்சயம் செய்வார், நிச்சயம் செய்வார். சிறையிருப்பில் பெரிய காரியத்தை கண்ணீர் செய்யும். நம்ம அடிமைப்படுத்துகிற எந்த ஒரு காரியத்திலையும் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். கண்ணீர் செய்யும். அந்த கண்ணீருக்கு அவ்வளவு பவர் இருக்குது. நம்ம தேவ சமூகத்தில் விட்ட கண்ணீருக்கு, தேவ பாதத்தில் விட்ட கண்ணீருக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. பல நேரத்தில்
சிலருக்கு ரகசியமே தெரியாத ஆண்டவர் கையில் முறுமுறுத்துருவாங்க. மனுஷங்கிட்ட உட்காந்து தேம்பி தேம்பி அழுவாங்க. ஆமாம். மனுஷங்கிட்ட போய் சொல்லி சொல்லி என் கஷ்டம் தெரியுமா, என் நஷ்டம் தெரியுமா, என் பாடு தெரியுமா, என் வேதனை தெரியுமா, என் போராட்டம் தெரியுமா தெரியுமா, மனுஷங்கிட்ட போய் ஸ்தோத்திரம் மணிக்கணக்காக பேசி ஸ்தோத்திரம் கண்ணீரை சிந்துவாங்க. அந்த கண்ணீர் வீணானது. ஆமாம். கணக்கில் வராத கண்ணீர். ஆமாம். ஆண்டவரே, என் தேவனே அப்படின்னு அவர் சமூகத்தில் விடுற கண்ணீர் தான் துருத்தில அளவில வைக்கிற கண்ணீர். அல்லேலூயா. ஆமாம். அந்த கண்ணீர் பெரிய காரியத்தை பார்க்கும். அந்த கண்ணீர் பெரிய காரியத்தை நிறைவேற்றும். அந்த கண்ணீர் பெரிய காரியத்தை செய்யும். அந்த கண்ணீருக்கு தான் கர்த்தர் பெரிய அளவற்ற மகிமையை கொடுப்பார். ஆமாம். ரெண்டாவது ஸ்தோத்திரம், அந்த கண்ணீர் எங்கே பெரிய காரியத்தை செய்யுது அப்படின்னாக்கா, ஒன்று சிறையிருப்பில் அடிமைத்தனத்தில் செய்யுது. ரெண்டாவது அந்த கண்ணீர் எங்கே செய்யுதுன்னு சொன்னால், ரெண்டாவது வசனத்தை மீண்டும் வாசிக்கிறோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். ரெண்டாவது கவனிக்கணும், ஆண்டவர் கண்ணீருக்கு எங்கே பெரிய காரியத்தை செய்கிறாராம்? அந்நிய மக்கள் முன்பதாக செய்கிறாராம். அல்லேலூயா. புறஜாதிகளுக்குள்ளே ஸ்தோத்திரம், புறஜாதிகளுக்குள்ளே பெரிய காரியங்களை செய்தார் என்று அவங்களே பார்த்து சொல்கிறாங்களாம். ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ முதலாவது கண்ணீருக்கு பெரிய காரியம், நம்ம சிறை இருப்பில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறார். ஆமென். என்னால் மீண்டு வர முடியல, என்னால் ஜெயிக்க முடியல, என்னால் ஒன்றும் பண்ண முடியல, எனக்கு பலன் இல்லை, எனக்கு தாங்க சக்தி இல்லை அப்படின்ற இடத்துல கர்த்தரே பெரிய காரியத்தை செய்கிறாராம். இது முதலாவது. ரெண்டாவது கண்ணீருக்கு ஸ்தோத்திரம், அந்நிய கண்களுக்கு முன்பதாக அவரே பெரிய காரியத்தை செய்கிறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்நிய கண்களுக்கு முன்பதாக நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஈகோ பிரச்சனை என்னன்னாக்கா, ஸ்தோத்திரம், அவன் நல்லா இருக்கிறான், அவன் நல்லா இருக்கிறான், ஸ்தோத்திரம், உண்மை உள்ள தெய்வத்தை வணங்குற எனக்கு தான் இந்த பாடு, உண்மை உள்ள தெய்வத்தை பின்பற்றுகிற எனக்கு தான் இந்த போராட்டம், ஞானஸ்தானம் பெற்ற, அபிஷேகம் பெற்ற, விசுவாசிக்கிற, வேதத்தை எடுக்கிற, சத்தியத்தை கேட்குற, ஸ்தோத்திரம், எனக்கு தான் இந்த பாடு, இந்த போராட்டம், சத்தியத்தை நான் ஸ்தோத்திரம் விசுவாசிக்கிற, வாக்கு தத்தத்தை பெறுகிற, வசனத்தை பார்க்குற, படிக்கிற, எனக்கு தான் இந்த போராட்டம் என்று உண்மையிலேயே பலர் நினைப்பது உண்டு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் இங்கு அவர் சொல்லுகிறார், உன் கண்ணீருக்கு அந்நிய கண்களுக்கு முன்பதாக பெரிய காரியம் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அந்நியர் கண்களுக்கு முன்பதாக நீங்களும் நானும் நல்லா இருப்போம். ஆமென். அந்நியர் கண்களுக்கு முன்பதாக நீங்களும் நானும் உயர்த்தப்படுவோம். அந்நிய கண்களுக்கு முன்பதாக நீங்களும் நானும் மேன்மை அடைவோம். ஆமென். புறஜாதிகளுக்கு முன்பதாக, ஆமென், ஹல்லேலூயா, அந்நிய கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்துவார். ஆமென். அந்நிய கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் நம்ம தலையை உயர்த்துவார். அந்நிய கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் நம்முடைய மேன்மையை பெருக பண்ணுவார். அந்நிய கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் நம்மளை தேற்றுவார். அந்நிய கண்களுக்கு முன்பதாக நம்மை கர்த்தர் ஆசீர்வாதமாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்நிய கண்களுக்கு முன்பதாக நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்நிய கண்கள் காணும்படி கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். பலருடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் பலர் கேட்டிருப்பாங்க. ஒருவேளை சிலருக்கு அந்த அனுபவம் இல்லாமல் இருக்கலாம். நல்ல ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களையும் நல்ல சபைக்கு வருகிற விசுவாசிகளையும் பார்த்து ரட்சிக்கப்படாத அநேக புறஜாதிங்க ஸ்தோத்திரம், உங்கள் ஏசப்பா உனக்கு என்ன செஞ்சார்? அநேகர் கேட்டிருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணுறிய, உனக்கு எதனா நடந்துச்சா? எப்போ பார்த்தாலும் சர்ச்சுக்கு போகிறிய, எப்போ பார்த்தாலும் பைபிள் படிக்கிறிய, உனக்கு எதனா அந்த ஆண்டவர் நல்லதை செஞ்சாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஏளனமா இழிவா பேசியிருக்கலாம். ஆமாம். நீ மட்டும் என்ன இப்போ அந்த இயேசுவை நம்பி நல்லா இருந்துட்ட,
நீ மட்டும் இன்னும் இப்போ வாழ்ந்துட்ட, இன்னும் நீ மட்டும் இப்போ இன்னும் அப்படியே சந்தோஷத்தில் இருக்கிற அப்படின்னு அநேகர் நம்மளை பார்த்து கேட்கலாம். தோத்துறோம். அநேகர் நம்மளை பார்த்து பேசியிருக்கலாம், பலர் பலவிதமாக சொல்லியிருக்கலாம். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒருவேளை நமக்கு கேட்குறவங்களுக்கு பதில் சொல்ல தெரியாமல் நம்ம திகைச்சு நின்று இருக்கலாம் அந்த நேரத்தில். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம அப்படி நினச்சி நின்று இருக்கலாம். நம்ம அப்படி நம்ம ஸ்தோத்திரம். சில நேரங்களில் சில புறஜாதிகள் அந்நிய மனிதர்கள் நம்மளை பார்த்து கேட்குறத பார்த்து நம்ம அப்படியே திகைச்சு நின்று இருக்கலாம், திகைச்சு நின்று இருக்கலாம். ஸ்தோத்திரம், திகைச்சு நின்று இருக்கலாம். சில நேரங்களில் சில ஊழியத்துக்கு போகும்போது என்னிடத்தில் சிலர் கேட்பது உண்டு, ஐயையோ உங்கள் சர்ச்சுக்கு தான் அவங்க வராங்க, அவங்க வாயை திறந்தா அப்படி கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, அந்த சர்ச்சில் அதான் சொல்லி தரீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்பாங்க. ஏன் பாதரு அவங்களுக்கு நீ சொல்ல மாட்ட? எப்போ பார்த்தாலும் அவங்க வந்து வீட்டுக்காரங்க கூட சண்டை போட்டு கிடக்கிறாளே. தோத்துறோம். வீட்டுக்காரர் கூட சண்டை போடக்கூடாதுன்னு தான், சேர்ந்து வாழணும் தான் நம்ம சொல்கிறோம். இது கூடவா நீ சொல்ல மாட்டே பாதரு? ஒரு ஆயா வெத்தலை பாக்கு போட்டுக்கினே அப்படி சவுக்குன்னு நான் பாதரு, நீ இது கூட சொல்ல மாட்டேற? யாருமா? என் மருமை தான். தோத்துறோம். இன்னொரு இடத்துக்கு போனால் இன்னொரு ஐயா அப்படி தான் கேட்டார், என்ன சார் இங்கே பார்த்தா நீங்கள் வரும்போது பைபிள் எடுத்து வச்சுக்கின்னு நம்ம அல்லேலூயா சொல்லி நல்லா தோத்திரம் சொல்லி ஜெபம் படிக்கிறான், பைபிள் திறந்து வச்சுக்கின்னு. அப்புறம் பார்த்தா அவர் அவங்க மகனை பற்றி சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தா ஆடி மாதம் கூழ் ஊற்றுறதுக்கு என் பொண்ணு ஃபோன் பண்ணிச்சு, அப்படியே குடும்பத்தோடு கிளம்பி விட்டு ஓட்டான் பாரு கூழ் ஊற்றுறதுக்கு அப்படின்றாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமே, நம்ம ஸ்தோத்திரம். சில நேரங்களில் நம்மளுடைய அனுபவங்கள் ஸ்தோத்திரம், சிலருடைய கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. சில நேரத்தில் சிலர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. சிலர் இழிவுபடுத்துகிற இழிவுக்கு நம்மளால் ஈடு கட்ட முடியாது. சிலர் நம்மளை ஸ்தோத்திரம் அப்படி ஒரு வேடன் அம்பை எய்வது போல ஸ்தோத்திரம் அப்படி எய்வாங்க வார்த்தையால், ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஸ்தோத்திரம் அந்நிய கண்களுக்கு முன்பதாக தான் கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்துவேன்னு சொல்கிறார். பல நேரத்தில் சில புறஜாதிகள் பேசுகிறத கேட்டு ஸ்தோத்திரம் நம்ம சோர்ந்து போயிடுவோம். நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கலை அப்படின்னா ஸ்தோத்திரம் நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஒரு கிடைக்க வேண்டிய ஒரு ஸ்தோத்திர புத்திர பாக்கியம் கிடைக்கலன்னா இன்னெல்லாம் பேசுவாங்க. ஒவ்வொரு விசேஷ காரியத்துக்கு போனால் மனசு உடஞ்சி தான் வரணும். ஆமாம், அந்த அனுபவத்துக்கு உள்ளே போனவங்களுக்கு தெரியும். ஒரு திருமண காரியங்கள் நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கலைன்னா ஸ்தோத்திரம் அந்த பையனை பார்த்தாலும் பொண்ணை பார்த்தாலும், ஏன்டா இன்னும் இப்படியே கிடக்கிற, ஏன்னா பார்த்து ஏன்னா கல்யாணத்தை பண்ண வேண்டியது தானே. திருப்பி அவங்க அப்பா அவங்க அம்மா யாருன்னா பார்த்தானா, என்ன நீ சும்மா இன்னும் அவனுக்கு 7 வயசாகிடுச்சு இன்னும் சும்மா வச்சுங்கிற, இன்னும் கல்யாணம் பண்ணாத. எப்படி பையனை பார்த்தா ஏன்டா சும்மா கிடக்கிற அப்படின்றான். அந்த பக்கம் அவங்க அப்பாவை அவங்க அம்மாவை பார்த்தான்னா இன்னும் ஏன் பண்ணாத சும்மா வச்சு கிடக்கிற அப்படின்னு அங்கே ஒரு. இப்போ ஸ்தோத்திரம் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பார்ப்போம். சில இடத்துக்கு நம்ம பதிலே சொல்ல முடியாது. சில காரியத்துக்கு நம்ம வந்து ஸ்தோத்திரம் பேசுகிற ஆட்களுக்கு நம்ம ஈடு கொட்டவே முடியாது, ஈடு கொடுக்கவே முடியாது. பல மனவேதனைகள் இருக்கும், பெருகும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அந்த கண்ணீருக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. யாருடைய அந்த ஸ்தோத்திர வார்த்தையினுடைய கண்ணீர்? அந்நிய மக்களுடைய கண்ணீர், புறஜாதிகளுடைய கண்ணீர். நம்மளை ஸ்தோத்திரம் அதிகமாக மனமடிவாக்குகிற அந்நிய மக்களுக்கு முன்பதாக கர்த்தர் நம்ம தலையை உயர்த்துவார். ஆமென், ஆமென். அந்நிய மக்களுக்கு முன்பதாக கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்துவார்.
இந்த இடத்துல ஆண்டவர், இந்த இடத்துல ஸ்தோத்திரம், அந்நிய மக்களே அவங்கள பார்த்து சொல்றாங்க, கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார், கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார். இன்னைக்கு நம்மளை பார்க்குறவங்க சொல்லுவாங்க ஸ்தோத்திரம், அந்நிய மக்கள் சொல்லுவாங்க, ரட்சிக்கப்படாத மக்கள் சொல்லுவாங்க, புறஜாதிய மக்கள் சொல்லுவாங்க ஸ்தோத்திரம், நீ வணங்கின தெய்வம் உன்னை கைவிடலைன்னு சொல்லுவாங்க, நீ சிந்தின கண்ணீருக்கு உங்கள் கடவுள் நல்ல பதில் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க, நீ அழுததுக்கு, நீ புலம்பினதற்கு, நீ வேதனைப்பட்டதுக்கு உன் கடவுள் உன்னை நல்லா வச்சிருக்கிறாருப்பா, உன் ஆண்டவர் உன்னை நல்லா வச்சிருக்கிறாருப்பா, உன் ஆண்டவர் உன்னை உயர்த்துவாருப்பா, உன் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா, ஆமென். இந்த ஆசீர்வாதமும் வேணும் நமக்கு. ஆமென். ஆண்டவர் ஆராதிச்சுட்டு அந்நியர்களுக்கு முன்பதாக நம்ம அற்பமாக சொற்பமாக கிடக்கக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். இந்த ஒரு ஆசையை நமக்கு வேணும். ஆண்டவரை ஆராதிச்சுட்டு, உயிருள்ள தேவன் ஆராதிச்சுட்டு, ஜீவனுள்ள தேவன் ஆராதிச்சுட்டு, அந்நியர்களுக்கு முன்பதாக அற்பர்களாய் நம்ம இருக்கக்கூடாது, சொற்பர்களாய் நம்ம இருக்கக்கூடாது, ஆசீர்வாதமானவர்களாய் நம்ம இருக்க. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்ம கண்ணீருக்கு பெரிய காரியத்தை செய்வார். நம்ம கண்ணீருக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். எங்கே செய்வார்? அந்நிய நபர்களுக்கு முன்பதாய் செய்வார், அந்நிய கண்களுக்கு முன்பதாய் செய்வார், அந்நியர்களுக்கு முன்பதாய் கர்த்தர் செய்வார், புறஜாதிகளுக்கு முன்பதாய் கர்த்தர் செய்வார். ஆமென். மூன்றாவது ஸ்தோத்திரம், கடைசி 6வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். ரொம்ப கவனிக்க வேண்டிய வசனம். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடே திரும்பி வருவான். ஆனாலும், அந்த வார்த்தை தான் கவனிக்க வேண்டியது. தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடே திரும்பி வருவான். ஆமென். கண்ணீர் ஸ்தோத்திரம் மூன்றாவது ஒரு பெரிய காரியத்தை செய்யுது. என்ன பெரிய காரியத்தை செய்யுதுனாக்கா ஸ்தோத்திரம், கண்ணீர் தாங்க நல்ல அறுவடையை நமக்கு கொடுக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஒரு அறுவடை நமக்கு எங்கே இருக்கிறது? நல்ல ஒரு மகசூல் எங்கே இருக்கிறது? நல்ல ஒரு விளைச்சல் எங்கே இருக்கிறது? நல்ல ஒரு அறுவடை எங்கே இருக்கிறது? நல்ல ஒரு பிரதிபலன் எங்கே இருக்கிறது அப்படின்னு சொன்னால் கண்ணீரில் தான் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணீரில் தான் இருக்கிறது, கண்ணீரில் தான் இருக்கிறது. ஆகவே கண்ணீர் எங்கே அது பெரிய காரியத்தை செய்கிறது அப்படின்னு சொன்னால் அறுவடையில் பெரிய காரியத்தை செய்கிறது. 3 ஒன்று, அடிமைத்தனத்தில் கண்ணீர் பெரிய காரியத்தை செய்கிறது. 2வது, அந்நியர்களுக்கு முன்பதாக பெரிய காரியத்தை கண்ணீர் செய்யுது. 3வது, அறுவடையில் பெரிய காரியத்தை கண்ணீர் செய்கிறது. அல்லேலூயா. முடிஞ்ச அந்த சங்கீதத்தை பக்கத்தில் எழுதி கொள்ளுங்க. ஆமென், ஆமென். அடிமைத்தனத்தில் கண்ணீர் பெரிய காரியத்தை செய்கிறது, அந்நியர்களுக்கு முன்பதாக கண்ணீர் பெரிய காரியத்தை செய்கிறது, அறுவடையில் கண்ணீர் பெரிய காரியத்தை செய்கிறது. அறுவடை என்பது எதை அடையாளப்படுத்துகிறதுன்னு சொன்னால் முடிவை அடையாளப்படுத்துகிறது. ஆமென். விதைப்பு என்பது எதை அடையாளப்படுத்துகிறது என்று சொன்னால் ஆரம்பத்தை அடையாளப்படுத்துகிறது. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆரம்பம் நமக்கு வசனம் சொல்லுகிறபடி அசட்டையாக இருக்கலாம், அற்பமாக இருக்கலாம். ஆமென். விதைப்பு என்பது ஒரு ஆரம்பம், விதைப்பு என்பது ஒரு அசட்டை, விதைப்பு என்பது நிலை இல்லாதது. விதைக்கிறேன், விதைய போடுறேன், அள்ளி தூவுறேன், அது விளையுமா விளையாதா தெரியாது. ஆமென். அது முளைக்குமா முளைக்காதான்னு தெரியாது. நம்பிக்கையற்றது, நிலை இல்லாதது, நிஜமில்லாதது, உண்மை இல்லாதது. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுக்கு தண்ணீர் கிடைக்குமா கிடைக்காதா தெரியாது. அது விளையுமா விளையாதான்னு தெரியாது. அது விளைஞ்சாலும் பலன் கொடுக்குமா பலன் கொடுக்காதான்னு தெரியாது. ஆமென். அது விதைப்பது. அப்போ விதைப்பு என்பது அசட்டை, விதைப்பு என்பது நிலையில்லாதது, விதைப்பு என்பது அது ஸ்தோத்திரம் நிரந்தரம் இல்லாதது. விதைப்பு என்பது அது நம்ம திரும்ப கைக்கு கிடைக்குமா அப்படி என்ற நிச்சயம் இல்லாதது. அதான் விதைப்பு. ஆமென். ஸ்தோத்திரம். ஆனால் விதைப்பை பற்றி ஆண்டவர் பேசவில்லை அங்கு. ஸ்தோத்திரம். ஆண்டவர் முடிவை பற்றி பேசுகிறார். அதான் அறுவடை. ஸ்தோத்திரம். அவன் விதைக்கிறது கண்ணீரோடு, ஸ்தோத்திரம். ஆனால் அவன் அறுக்கிறது கம்பீரத்தோடு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மூன்றாவது, நம்ம கண்ணீர் எங்கே பெரிய காரியத்தை செய்யும்னு சொன்னால் நம்ம அறுவடையில் பெரிய காரியத்தை செய்யும், நம்ம முடிவில் பெரிய காரியத்தை செய்யும். நம்ம ஆரம்ப அசட்டையை போல இருக்கலாம், நம்ம ஆரம்ப
அற்பத்தை போல இருக்கலாம், நம்ம ஆரம்ப சொற்பத்தை போல இருக்கலாம், நம்ம ஆரம்ப ஒண்ணுமில்லாமல் இருக்கலாம், நம்ம ஆரம்ப வெறுமையா இருக்கலாம். ஆனா நம்ம முடிவோ கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய வைப்பார். முடிவிலே கர்த்தர் நம்மை பெரிய அளவில் விளங்க வைப்பார். நம்ம முடிவை கர்த்தர் மகிமையா மாற்றுவார். கரந்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒன்றும் நம்ம ஸ்தோத்திரம் நம்மளை குறித்து ஒரு பெரிய பிரம்மாண்ட காரியம் இல்லாமல் இருக்கலாம், பெரிய சாட்சி சொல்லுகிற அளவுக்கு காரியம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஸ்தோத்திரம் முடிவில் நம்ம வாழ்க்கையை, முடிவில் நம்மளுடைய சூழ்நிலையை, முடிவில் நம்மளுடைய சந்தர்ப்பத்தை, முடிவில் நம்மளுடைய நிலைமையை கர்த்தர் பெரிய காரியங்களாய் மாற்றுவார். ஆமென், 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 ஆமென். இப்போ நம்ம எதை நினைக்கிறோமோ அந்த காரியத்தினுடைய முடிவை நம்ம எப்போ இந்த வாக்குத்தத்தத்தில் சொல்லி ஜெபம் பண்ணினோமோ அந்த காரியத்தில், அந்த ஜெபத்தில் அதற்கான ஒரு முடிவை கர்த்தர் கொடுக்கும் போது எப்படி கொடுப்பார்னு சொன்னால் பெரிய காரியமாக கொடுப்பார், பெரிய காரியமாக கொடுப்பார். நீங்கள் இந்த 8ஆம் மாதம் எதுக்கு ஜெபம் பண்ணுறீங்களோ இந்த 8ஆம் மாதம் ஒரு பெரிய காரியத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த வசனத்தை, இந்த வாக்கு தத்தத்தை எதற்காக நீங்கள் எதை எண்ணி, நீங்கள் எதை சிந்தித்து, எந்த காரியம் இந்த வாக்கு தத்தத்தை சொல்லும்போது உங்கள் மனசுக்கு நினைவு வருதோ, எந்த காரியத்தை உங்களுக்கு அது மையப்படுத்துதோ, ஞாபகப்படுத்துதோ, நினைவுபடுத்துதோ, உங்கள் சிந்தைக்கு அதை கொண்டு வந்து நிறுத்துதோ, அந்த காரியத்தில் இந்த வாக்கு தத்தம் ஒரு பெரிய காரியத்தை செய்யும். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் இந்த காரியத்தை தான் நினச்சி இந்த வாக்கு தத்தத்துக்காக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னா அந்த காரியத்தில் இந்த வாக்கு தத்துவம் நிச்சயமாக பெரிய காரியத்தை செய்யும். ஆமென். இந்த காரியத்தை நினச்சி நான் அழுது இப்போ நான் இந்த வாக்கு தத்தத்தை அந்த காரியத்துக்காகவே நான் வைத்து உரிமை கொண்டாடுகிறேன், சொந்தம் கொண்டாடுகிறேன், அதற்காகவே பிரத்யேகமாக அறிக்கையிட்டு நான் தினந்தோறும் ஜெபிக்கிறேன் என்று நீங்கள் எத்தனை பேர் தீர்மானிச்சிங்களோ அத்தனை பேருக்கும் அந்த காரியத்தில் இந்த வாக்கு தத்துவம் நம்ம சிந்தின கண்ணீருக்கு பெரிய காரியத்தை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நான் பெரிய காரியத்தையே என் வாழ்க்கையில் நான் பார்க்கல இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய மகிமையும் மகத்துவத்தையும் வல்லமையும் அற்புதம் செய்கிற கிரியையையும் கரத்தையும் நான் பார்க்கவே முடியலை, இது வரைக்கும் நான் பார்த்ததே என் வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு சொல்லுகிற நம்ம யாராக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் இந்த 8ஆவது மாதம் இந்த வாக்கு தத்துவம் ஒரு பெரிய காரியத்தை செய்யும். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் யாருன்னு காண்பிக்க செய்யும். ஆண்டவர் இப்போ நம்ம கூட இருக்கிறாரா இல்லையா என்பதை தெளிவுபடுத்த, உறுதிப்படுத்த, நிச்சயப்படுத்த இந்த வாக்கு தத்துவம் செய்யும். ஆமென், ஆமென். ஒருவேளை என் வாழ்க்கையே அழுகையும் புலம்பலும் எப்போதும் வேதனையுமா சஞ்சலமாக தான் தவிப்புமா தான் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இந்த 8ஆம் மாதம் ஆண்டவர் உங்களுக்கு 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 உங்களுக்கே இதை கர்த்தர் பெரிய காரியமாக மாற்றுவார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்போது 3வது அறுவடையில் அவர் ஸ்தோத்திரம் பெரிய காரியத்தை செய்கிறார், முடிவில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறார். ஓ ஸ்தோத்திரம். அப்போது ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு முடிவை வைத்திருக்கிறார். ஆமென். நம்ம ஒரு வேளை நினச்சி கொண்டு இருக்கலாம், ஐயையோ இது எப்படி தான் முடியுமோ அப்படின்னு. நமக்கு நிச்சயமாக முடிவை பற்றி நமக்கு தெரியாது. முடிவை பற்றி ஸ்தோத்திரம் நம்ம கணிக்க முடியாது, நம்ம யோசிக்க முடியாது, நம்ம சிந்திக்கிறபடி எந்த ஒரு முடிவும் என்ன செய்யாது, பல நேரத்தில் வராது, கிடைக்காது, நடக்காது. அதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் இங்கே ஆண்டவர் இப்போ வாக்கு தத்தத்தை வைத்து உறுதிப்படுத்துகிறார். நீ சிந்தின கண்ணீர், சிந்தி கொண்டு இருக்கிற கண்ணீர், இனிமேல் சிந்த போகிற கண்ணீராக இருந்தாலும் ஸ்தோத்திரம் உனக்கு என்ன கிடைக்கும் என்று சொன்னால் முடிவிலே நல்ல பலன் கிடைக்கும், முடிவிலே நல்ல மகிழ்ச்சி கிடைக்கும், முடிவிலே உனக்கு பெரிய காரியம் நடக்கும். ஆமென். பெரிய அற்புதம் நடக்கும். இது நம்ம மனசில் தோணலை, நம்ம சிந்தனையில் வரலை, நம்ம நினைவில் வரலை, நம்ம கண்ணால் பார்க்கல. ஆனால் முடிவு எப்படி இருக்கும் என்பதை இப்போ நாம் ஆண்டவர் பேசுகிறத வைத்து நம்ம யூகிக்கிறோம், நாம் விசுவாசிக்கிறோம், நாம் நம்புகிறோம். இது நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது அப்படின்னு சொன்னால் என் முடிவு, என்னுடைய முடிவு அது பெரிய காரியமாக இருக்கும். நான் முடிவில் பெரிய காரியத்தை தான் நான் பார்ப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
இல்லைங்க, டாக்டர்கிட்ட போனால் தான் தெரியும். இல்லை, ஆண்டவர் சொல்லிட்டாரு, முடிவு நல்லா தான் இருக்கும். ஆமே. இல்லைங்க, முடிவு யார் கையிலங்க? அது நம்ம கையிலையாங்க? இல்லை, ஆண்டவர் சொல்லிட்டாரு முடிவு. ஸ்தோத்திரம். இதுக்கு பெருசாக தான் இருக்கும், பெரிய அளவில் தான் இருக்கும், நல்ல பயங்கரமாக தான் இருக்கும். கர்த்தர் இந்த முடிவை அப்படி எனக்கு மாற்றுவார். ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஸ்தோத்திரம் அறுவடைய நல்ல முடிவாக வைப்பார். நம்மளுடைய ஸ்தோத்திரம் முடிவை நமக்கு பெரிய காரியமாய் காணும்படி செய்வார். நம்மளுடைய முடிவு நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ஆமே. நம்ம கண்ணீருக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை நிச்சயம் செய்வார். அறுவடை, அறுவடை பெரிய காரியத்தை பார்க்கும். அறுவடை பெரிய காரியத்தை பார்க்கும். நம்ம எதை விதைக்கிறோமோ, எதை விதைச்சோமோ, எதை ஏங்கி ஏங்கி விதைச்சோமோ, நினச்சி நினச்சி விதைச்சோமோ, ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரோடு கண்ணீரோடு எதை விதைச்சோமோ அதை நம்ம அறுவடை செய்ய போகிறோம். அந்த அறுவடை தான் முடிவு. அந்த முடிவு தான் பெரிய காரியம். அந்த பெரிய காரியம் தான் அறுவடை. அந்த அறுவடையில் தான் அந்த கண்ணீருக்கான பதில். அந்த கண்ணீருக்கான பதில் தான் பெரிய காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென். நிச்சயம். அப்போ ஆண்டவர் நம்ம கண்ணீருக்கு அவர் அடிமைத்தனத்தில் பெரிய காரியத்தை செய்வார். நம்மளை எது அடக்குது, ஒடுக்குது, நறுக்குது, நசுக்குதோ அதில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். ரெண்டாவது, அந்நிய கண்கள், அந்நிய கண்கள், அந்நிய கண்கள். சிலருக்கு ஸ்தோத்திரம் அந்நிய மக்களிடத்தில் எப்பவுமே ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்பவுமே ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். யாராச்சும் ஒரு ஆள் ஸ்தோத்திரம் குறிப்பாக நம்ம மேலே பொறாமையாகவே இருப்பான். குறிப்பாக நம்மக்கிட்ட சண்டைக்கே வருவான். குறிப்பாக நம்ம வளர்ச்சி அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவங்க யாராச்சுமே இருக்கட்டும், எந்த ஊர்லேயாச்சும் இருக்கட்டும், எந்த தெருவுலையாச்சும் இருக்கட்டும், எங்கேயாச்சும் இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு அந்நியன் நமக்கு ஸ்தோத்திரம் ஒரு கன்னியாகவே இருப்பான். ஆமே, ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த அந்நிய கண்ணு முன்பதாக தான் நான் உனக்கு பெரிய காரியத்தை செய்வேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மூன்றாவது, உன்னுடைய அறுவடையில், உன் ஆரம்பத்தில் அல்ல, உன் விதைப்பில் அல்ல, நீ ஸ்தோத்திர பலனை பார்க்கும்போது, பலனை சேர்க்கும்போது, நீ பலனை அள்ளும்போது, ஸ்தோத்திர நீ பலனை அறுவடை செய்யும் போது, உன்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவிலே, உன்னுடைய காரியத்தின் முடிவிலே, உன் செயலின் முடிவிலே, உன்னுடைய ஸ்தோத்திர சூழ்நிலையின் முடிவிலே, உன்னுடைய நிலைமையின் முடிவிலே உனக்கு நான் பெரிய காரியத்தை செய்வேன். அல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். அப்போ ஆண்டவர் நம்ம கண்ணீருக்கு பெரிய காரியத்தை செய்வார். கண்ணீருக்கு பெரிய காரியம் உண்டு. கண்ணீர் பெரிய காரியத்தை பார்க்கும். கண்ணீர் நம்ம வாழ்க்கையில் மாம்சத்தின்படி வேதனை, ஸ்தோத்திரம், வேதனை, 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 கேள்வி ஏன் அப்படின்னு ஸ்தோத்திரம். அது ஒரு சஞ்சலம், அது ஒரு துக்கம், அது ஒரு அவமானம், ஸ்தோத்திரம். அது ஒரு உடைப்பு, அது ஒரு தோல்வி, அது ஒரு பயம், அது ஒரு போராட்டம், அது ஒரு நிம்மதி இல்லாதது. ஆனால் அந்த கண்ணீருக்கு தான் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அந்த கண்ணீருக்கு தான் பெரிய பிரதிபலன். அந்த கண்ணீருக்கு தான் பெரிய களிப்பு. அந்த கண்ணீருக்கு தான் கர்த்தர் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். கண்ணீருக்கு பெரிய காரியம் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எழும்பி நின்று கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். நம்ம எழும்பி நின்று ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணிப்போம்.